இருக்க. அவனுக்கு ஆஃபீஸில் பேசுகிற விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்காதடா, ஓகேவா? டேய், ஆஃபீஸ் நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துடு. இதனால தேவையில்லாமல் வீட்லேயும் சண்டை வரும். ஃபஸ்ட்டு தரணியா கிட்ட கோவப்படுறதை நிறுத்திடு, ஓகேவா? நான் ஒரு டாக்டர் நம்பர் தரேன், மார்னிங் அவரை போய் பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, ஓகே, நம்பர் நான் கூப்பிட்டு பேசுகிறேன். டேய், மறுபடியும் சொல்கிறேன், தரணியோட கோவத்தை காட்டாது. சரி, நான் கூப்பிட்றேன்டா, பை. ராம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ராம், உன்கிட்ட தான் சொல்கிறேன், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட பேசுகிற மைண்ட் செட்டில் இல்லை. காலையிலேருந்து எவ்வளோ ஃபோன் பண்ணுறேன், ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டேற. இப்போலாம் என் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேற. உனக்கு என்ன தான் பிரச்சனை? நான் என்னடா தப்பு பண்ணேன்? நீ எல்லாம் எந்த தப்பு பண்ணலமா? எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். உன்னை பார்த்து லவ் பண்ணேன்ல, அது நான் பண்ண முதல் தப்பு. உனக்காக எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டு வந்தேன்ல, அது நான் பண்ண ரெண்டாவது தப்பு. இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் தான் நல்லா இருந்திருப்பேன், பண்ணிட்டேன்ல. ஓ, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. இப்போ என்ன, என் வாயால சொல்லணும் உனக்கு டைவர்ஸ் வேணுங்கிறது, அதானே? ஏய், ஆமாடி, இன்னொருத்தி வச்சிருக்கேன். ஒரு குழந்தை பெற்று கொடுக்க வக்கு இல்லை. நீ எல்லாம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். என்ன சொன்ன? இப்போ நீ என்ன சொன்ன? ஆமாடி, ஒரு குழந்தை பெற்று கொடுக்க வக்கு இல்லைன்னு சொன்னேன். ஆஃபீஸில் ஒவ்வொருத்தர் என்னை பார்க்குற பார்வை எப்படி தெரியுமா இருக்கு? நீலாம் ஆம்பளையான்னு கேட்குற மாதிரி இருக்கு. இங்கே பாரு, இந்த வீட்டில் ஒரு ஓரமாக வேலைக்காரி இருக்குன்னா இரு, இல்லையா வெளியே போடி, போடி வெளியா. நல்லா ஏன்டா கட்டணும்னு இருக்கு. டேய், லொக்கேஷன் எடுத்துருக்கேன், வந்துடு. என்னடா நேரத்தில் ஏதாவது பிரச்சனையா? வழக்கம் போல தான். ஓகே, வரேன். சரி வா, நேரில் பேசிக்கலாம். என்னடா பிரச்சனை உனக்கு? புதுசு என்ன பண்ணியிருக்க போகிறாப்புல? வழக்கம் போல் அதே பிரச்சனை தான் பண்ணியிருப்பார். அதான் நைட் ஃபோன் பண்ணும்போது தெளிவாக சொன்னேன்ல, ஆஃபீஸ் பிரச்சனையை வீட்டில் கொண்டு வந்து காட்டாதரா அப்படின்னு சொல்லி. திரும்ப முடி பண்ண மாதிரி தான்டா இப்பயும் பண்ணி வச்சுருக்கேன். 3 மாதத்துக்கு முடி சேம் இதே பிரச்சனையை தான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போவும் திரும்ப அதே பிரச்சனையை தான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்டா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? டீ, நான் பிரச்சனை பண்ணுவேன்னு போகலடா. நான் போய் திரும்ப அதை பற்றி பேசும்போது டேய், அவன் தான் டாக்டர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணான்ல, அப்புறம் அந்த பிள்ளையை ப்ளேம் பண்ணி பேசுகிற? ஆஃபீஸில் என்ன நினச்சி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உன் மேலே தப்பே இல்லாத மாதிரி நீ பண்ணுற பார்த்தியா? அங்கே தான் மிஸ்டேக் பண்ண. எப்பா சாமி, அங்கே பிரச்சனை தான் இங்கே வந்தேன், நீங்கள் அதுக்கு மேலே பண்ணுங்கடா. டேய், நீயும் வேணாம், ஒன்றும் வேணாம். The number you have dialed is currently busy. Please try later. The number you have dialed is currently busy.
கால் பண்ணேன்னு தெரியுமாடா உனக்கு? எப்பவும் நீ பேசுறதான் பெருசு இல்ல. டேய், நான் பிரெக்னெண்டா இருக்கேன்டா. என்ன சொன்ன? ஏன்டா கட்டணும்னு இருக்கா? ஓகே ஃபைன். நானும் என் குழந்தையும் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நாங்க எங்கேயோ போறோம், ப்ளீஸ் எங்களை தேடி வராது. ஹலோ ஹலோ மச்சடி. டே வீட்டில் ஒரு காணா மச்சான். எங்கே போனால் திருடா மச்சான். டே கொஞ்சம் வாங்கடா, இல்லை போய் தேடி பார்க்கலாம் வாங்கடாடி. சீக்கிரம் வா மச்சான். காதலியே காதலியே கண்முன்னே தொலைந்தாயோ. காதலியே காதலியே என் கண்முன்னே தொலைந்தே போனாயோ. உறவுகள் பேசிய வார்த்தை கேட்டேன், மனம் நோக்கும்படி நடந்தேன். தவறுகள் என் மீது இருந்தும் வெறும் தவிப்பினால் என் காதலை இழந்தேன். உறவுகள் ஏசிய போதும் என் மேல் உயிராய் இறந்தாய். குழந்தையான் குழப்பம் கொண்ட கோவத்தால் உன்னையும் இழந்தேன். என் மீது கொண்ட காதலால் உன் வலிகளை மறைத்தாயோ. உன் மீது கொண்ட கோவத்தாலும் வலிகளை பார்க்க மறந்தேன் நானே என் அன்பே. குழந்தை இல்லைங்கிறது இந்த சொசைட்டியில் ஒரு பையனை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க விட ஒரு பொண்ணு உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலாம். நான் வந்து உனக்காக நான் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ எனக்காக அது பண்ணியிருக்கேன் இது பண்ணி ஒரு தடவை கூட சொல்லி காட்டினது. மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க, அந்த கோவத்தில் நான் உண்மையில கொண்டாந்து காமிச்சிருக்கேன். ஆனால் நீ ஒரு தடவை கூட அந்த மாதிரி என்கிட்ட காட்டினது இல்லையடி. நீ என்ன புரிஞ்சிட்டல கூட நான் உன்னை புரிஞ்சிக்கல. மார்னிங் நான் கால் பண்ணும்போதே நீ ஃபோன் எடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. சுற்றி இருக்கவங்க எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது கூட நான் பெருசாக ஃபீல் பண்ணதே இல்லை. அதான் நீ இருக்க அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் நீயே குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நமக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு போகணும்னு நினச்சதே இல்லை. இவ்வளோ வருஷமாக நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டோமோ அவமானப்பட்டோமோ அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் நம்ம குழந்தை தான்.
முதல்ல தூக்கி வீசுறது இவ்வளோ காலம் எனக்கு உதவியாக இருந்த ஸ்டிக்கை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கோவத்தால் தூக்கி வீசுகிற வார்த்தையால் எவ்வளவோ அழகான உறவுகள் உடைஞ்சு போயிடுது. நம்ம பேசுகிற வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்றுமா இல்லை ஆபத்தாக மாற்றுமான் இருக்கு. ஸோ வார்த்தையை பார்த்து பேசுங்க.